Hello friends, Railway Recruitment Board RRB Ministry of Railways இருந்து ஜூனியர் இன்ஜினியருக்கான ஃபுல் நோட்டிஃபிகேஷன் அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள், எப்படி அப்ளை பண்ணணும், டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? இந்த ஃபுல் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தேவைப்பட்டால் நம்ம டெலகிராம் சேனலில் அந்த பிடிஎஃப் அப்டேட் பண்ணியிருப்பேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். எதாவது நீங்கள் ஆல்ரெடி சொல்லிட்டீங்களே ப்ரோ, மறுபடியும் எதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கலாம். இது வந்து ஃபுல் நோட்டிஃபிகேஷன், இதில் டீட்டெயில்ஸ் எல்லாமே அக்யூரேட்டாக இருக்கும். ஸோ அதனால தான் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறேன். ஓகேங்களா? ஜூனியர் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் மெட்டீரியல் சூப்பர்னன்ட்டு சேம் அதே போஸ்ட்டுக்கு தான் வேக்கண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் ஜூலை 30 இந்த மந்த் எண்டிங்லேருந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது ஜூலை 30 காலையில் 10 மணிலேருந்து அப்ளை பண்ணலாம். லாஸ்ட் டேட் ஆகஸ்ட் 29 நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிடணும். ப்ரோ நான் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணிட்டேன், அதில் சேஞ்சஸ் இருக்குது, அதை நான் எடிட் பண்ண முடியாதா, மாடிஃபை பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கட்டாயம் அப்ளிகேஷனில் ஏதாச்சும் சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் எடிட் பண்ணலாம், மாடிஃபை பண்ணிக்கலாம். அதுக்கு தனியாக டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஆகஸ்ட் 30 செப்டம்பர் 8 அப்ளிகேஷனில் ஏதாச்சும் மாடிஃபிகேஷன் இருக்குது, சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்து வேக்கண்ட்டு ஏஜ் ஜூனியர் இன்ஜினியர், இதுக்கு சேலரி 35,400, பேசிக் மட்டுமே 35,000. அது போக ரயில்வே அலோவன்ஸ் அதெல்லாமே எக்கச்சக்கமாக இருக்கும். அதெல்லாமே ஆட் பண்ணி தான் உங்களுக்கு மந்த்லி சேலரியாக தருவாங்க. கிட்டத்தட்ட 70,000 80,000 கிட்ட இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பேசிக் மட்டுமே 35. சரிங்களா? 18 36 ஏஜுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணால் 7,934 வேக்கண்ட் ஜூனியர் இன்ஜினியருக்கு மட்டும். இந்த கெமிக்கல் சூப்பர்வைசர் இதெல்லாம் நமக்கு இல்லை. இந்த ஆர்ஆர்பி கோரக்பூர் இருக்கு இல்லையா, அந்த சம்மந்தப்பட்ட ஆர்ஆர்பிக்கு இந்த வேக்கண்ட் வரும். ஸோ நமக்கு ஜூனியர் இன்ஜினியர் வேக்கண்ட் வரும். அதே மாதிரி இதுக்கு டிகிரி இல்லை அப்படின்னா டிப்ளமோ அந்த சம்மந்தப்பட்ட டிசிப்ளைனில் படிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் நான் டிகிரி டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணிட்டேன், ஆனால் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுறேன், நான் அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. ஸோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு சர்டிஃபிகேட் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அப்புறம் நான் எக்ஸாம் எழுதிட்டேன், ஃபைனல் செமஸ்டர் ஃபைனல் இயர் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள்லாம் இதுக்கு எலிஜிபிள் இல்லை. அதே மாதிரி ஏதாவது ஒரு ஆர்ஆர்பிக்கு மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஸோ ஏதாவது ஒரு சம்மந்தப்பட்ட ஆர்ஆர்பிக்கு தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். ஒரு அப்ளிகேஷன் தான் நீங்கள் சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ சென்னை ஆர்ஆர்பி இருக்குது அப்படின்னா நீங்கள் சென்னைக்கு மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ சென்னையில் ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் தான் நீங்கள் சப்மிட் பண்ணணும். அதாவது அப்ளிகேஷன் தப்பாக ஃபில் பண்ணிட்டுமே, ரிஜிஸ்ட்ரேஷன் தப்பாக ஃபில் பண்ணிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு முறையெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது. ஸோ இன்னொரு முறை நீங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறீங்க அப்படின்னா அதை வந்து அவங்க ரிஜெக்ஷன் பண்ணிடுவாங்க. அப்ளிகேஷன் டு மோர் தென் ஒன் ஆர்ஆர்பி வில் லீட் டு ரிஜெக்ஷன் ஆஃப் ஆல் அப்ளிகேஷன். சரிங்களா? நீங்கள் ஒரு ஆர்ஆர்பிக்கு தான் அப்ளை பண்ணணும், ஒரு அப்ளிகேஷன் தான் வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறப்ப வேலிட் இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் இதெல்லாமே கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இது கரண்ட்டாக ஆக்டிவில் இருக்கோ, எது நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதை மட்டும் நீங்கள் அப்டேட் பண்ணுங்கள். சரிங்களா? அப்போ தான் ஒரு சில அப்டேட்ஸ் எல்லாமே மொபைல் நம்பருக்கும் இமெயில் ஐடிக்கும் வந்து சென்ட் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி ப்ரோ இருக்கும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு சிபிடி, செகண்ட் சிபிடி, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் எக்ஸாம் இதெல்லாமே இருக்கும். செலெக்ஷன் ப்ராசஸில் இது எல்லாமே இன்க்ளூட் ஆகும். ஒன் பை ஒன்னாக நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஏஜ் அவங்களே சொல்லிட்டாங்க பாருங்கள், ஜூனியர் இன்ஜினியர். ஸோ காமனாக 18 36 ஏஜுக்குள்ளே இருந்தால் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, அதை வந்து டேட் ஆஃப் பர்த் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் யூஆர் இடபிள்யூஎஸ்ஸாக இருக்கீங்க அப்படின்னா 21/1989 11/2007 பிறந்திருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதுவே நீங்கள் ஓபிசியாக இருக்கீங்க அப்படின்னா 21/1986 11/2007 பிறந்திருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். ஓபிசி எஸ்சிக்கு மேலே ஏஜ் பார் ஆயிடுச்சு அப்படின்னா எஸ்சி எஸ்டிக்கு 5 years இருக்குது. அதே மாதிரி ஓபிசி நான் கிரிமி லேயருக்கு 3 years இருக்குது. யூஆருக்கு மட்டும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இல்லை. யூஆர் இடபிள்யூஎஸ்ஸாக இருக்கீங்க அப்படின்னா 18 36 வயசுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா? அடுத்த எக்ஸாம் ஃபீஸ் ஆஸ் யூஷுவல் இது உங்களுக்கே தெரியும். ஃபார் ஆல் கேண்டிடேட்ஸ் யூஆர் ஓபிசியாக இருக்கீங்க அப்படின்னா 500 பே பண்ணணும். 500 பே பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு சிபிடி யாரெல்லாம் அட்டன் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு அதில் 400 அமௌண்ட்டை ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி எஸ்சி எஸ்டி, எக்ஸ் சர்வீஸ்மேன், ஃபீமேல் கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா 250 நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த 250 அமௌண்ட்டை ஃபஸ்ட்டு சிபிடி அட்டன் பண்ணுறப்ப ரீஃபண்ட் பண்ணிடுறாங்க. யாரெல்லாம் ஃபஸ்ட்டு சிபிடி அட்டன் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான்
எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து நாங்கள் ரீஃபண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் பே பண்ணிவிட்டு எக்ஸாம் அட்டன் பண்ணல அப்படின்னா கட்டாயம் ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்த செலெக்ஷன் ப்ராசஸ். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம், அதே மாதிரி செகண்ட் ஸ்டேஜ் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு சிபிடி வந்து 90 நிமிஷம், அதாவது 120 நிமிஷம். அதாவது டிசபிலிட்டியாக இருக்கீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு 20 நிமிஷம் டைமிங் தராங்க. காமனாக வந்து ஃபஸ்ட்டு சிபிடி 90 நிமிஷம் கண்டக்ட் பண்ணுறாங்க, 1.5 மணி நேரம். சரிங்களா? மொத்தம் 100 கொஸ்டின் இருக்கும். அதுக்கான சிலபஸ் காமிச்சிட்டாங்க. இந்த சிலபஸ் ரிலேட்டடாக நீங்கள் ரெஃபர் பண்ணி படிச்சுக்கலாம். அதே மாதிரி செகண்ட் சிபிடி அதுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் பாருங்கள். 120 நிமிஷம் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க, 2 மணி நேரம், 150 கொஸ்டின் இருக்கும். கண்டிப்பாக நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது. தப்பாக ஆன்சர் பண்ணீங்க அப்படின்னா மார்க் வந்து ரெடியூஸ் பண்ணுறாங்க. அவேர்னஸ்ஸு, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இது சம்மந்தமாக தான் உங்களுக்கு எக்ஸாம்ஸ் வரும். நம்பர் ஆஃப் கொஷின்ஸு, மேக்ஸிமம் மார்க் காமிச்சிட்டாங்க. எல்லாமே கிளியராக செக் பண்ணிக்கோங்க. நெகட்டிவ் மார்க்கிங் கண்டிப்பாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த டிசிப்ளின் பாருங்கள். இந்த மெக்கானிக்கல், ப்ரொடக்ஷன், ஆட்டோமொபைல், மேனுஃபேக்சரிங்கு, இண்டஸ்ட்ரியல், இந்த டிசிப்ளின் நேம் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இது சம்மந்தமாக நீங்கள் பிஏ பிடெக்கு இல்லை அப்படின்னா டிப்ளமோ படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 3 years டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் ஆர் பேச்சுலர் டிகிரி. அதாவது இவங்க கொடுத்துருக்க இந்த டிசிப்ளைனில் டிகிரி படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? பட் நீங்கள் படித்த டிசிப்ளைன் மட்டும் இது சம்மந்தமாக இருக்கணும். இவங்க லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா? இந்த லிஸ்ட்டில் உள்ள ஏதாவது ஒரு டிசிப்ளைனில் டிகிரி இல்லை அப்படின்னா டிப்ளமோ படிச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். குவாலிஃபிகேஷன் எல்லாமே கரெக்டாக இருக்கும். இதில் செக் பண்ணிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ ஃபைனல் மெரிட் லிஸ்ட் எப்படி இருக்கும், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு எப்படி செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா செகண்ட் சிபிடியில் யாருடைய ஸ்கோர் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? செகண்ட் சிபிடி மெரிட் லிஸ்ட்டை பேஸ் பண்ணி தான் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ அடுத்து உங்களுக்கு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும். செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்தவரையில் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ பிளெயின் ஒயிட் பேக்ரவுண்டில் இருக்கணும். இந்த கிளாஸ் போடுறது, அதாவது ஸ்பெக்ஸ் போடுறது, கேப் போட்டு எடுக்கிறது அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஒயிட் பேக்ரவுண்டில் இருக்கணும், நீட்டாக இருக்கணும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா 80% உங்கள் ஃபேஸ் மட்டும்தான் கவர் ஆகிருக்கணும். 30லேருந்து 70 கேபிக்குள்ளே இருக்கணும். ஜேபிஜி ஃபார்மேட்டில் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும். அடுத்த சிக்னேச்சர் அதே மாதிரி ஒரு ஒயிட் பேப்பரில் A4 ஷீட்டில் நீங்கள் பிளாக் பெனில் இல்லை அப்படின்னா ப்ளூ பெனில் சைன் பண்ணி ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். 30லேருந்து 70 கேபிக்குள்ளே இருக்கணும். சரிங்களா? நீங்கள் எஸ்சி எஸ்டியாக இருக்கீங்க அப்படின்னா ட்ரெயின் ஃபேர் வந்து ஃப்ரீ தான். ஓகேங்களா? அந்த சம்மந்தப்பட்ட செலெக்ஷன், அதாவது அந்த கால் லெட்டரை காமிச்சு நீங்கள் ஸ்லீப்பர் கோச்சில் வந்து ஃப்ரீயாகவே ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. யாருக்கு அப்படின்னா எஸ்சி எஸ்டிக்கு மட்டும். இப்போ நீங்கள் செலெக்ஷனுக்காக போகிறீங்க, ஆர்ஆர்பி செலெக்ஷனுக்காக போகிறீங்க, எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்னா அதுக்கான கால் லெட்டரை காமிச்சு ஸ்லீப்பர் கோச்சில் ஃப்ரீயாகவே ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கு. ஓகேங்களா? ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் கிளியராக இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. சம்மந்தப்பட்ட ஆர்ஆர்பியோட வெப்சைட் காமிச்சிருப்பாங்க. இப்போ நீங்கள் சென்னை ரீஜனில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா சென்னைக்கு மட்டும்தான் அப்ளை பண்ணணும். ஒரு அப்ளிகேஷன் தான் நீங்கள் சப்மிட் பண்ணணும். கண்டிப்பாக ஒரு அப்ளிகேஷன் தான் சப்மிட் பண்ணணும். தெரியாமல் கூட இன்னொரு தடவை அப்ளை பண்ணிடாதீங்க. அப்படி அப்ளை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. சரிங்களா? நிறைய பேர் பண்ணுற தப்பே இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ அப்ளிகேஷன் தப்பாக போட்டுமே, நம்ம செலக்ட் ஆக மாட்டோமே அப்படின்ட்டு அவங்களே நினச்சிட்டு இன்னொரு முறை அப்ளை பண்ணிடுறாங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க. தப்பாக இருந்தால் கூட விட்டுருங்க. எடிட் பண்ணுறதுக்கு டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. தப்பு பண்ணிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு முறை அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்கள் அப்ளிகேஷனே வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க. அதாவது டூப்ளிகேட் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ அதை வந்து கரெக்டாக பண்ணிக்கோங்க. சென்னைக்கான ஆர்ஆர்பி வெப்சைட் இதுதான், rrb.chennai.government.in. இந்த வெப்சைட்டில் போயிட்டு தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த வெப்சைட்டில் தான் நீங்கள் அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணணும். ஓகேங்களா? சரி ப்ரோ, எல்லாமே சொல்லிட்டீங்க. வேக்கன்சி டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் எதுவுமே சொல்லலையே அப்படின்னா நோட்டிஃபிகேஷனோட கடைசி பேஜில் வேக்கன்ட் காமிச்சிருப்பாங்க. இங்கே பாருங்கள், ஆர்ஆர்பி ஜோன் வைஸு, டிபார்ட்மெண்ட் வைஸு, ஒரு போஸ்ட்டுக்கும் கேட்டகரி வைஸ் எவ்வளோ வேக்கன்ட் இருக்குது, டோட்டல் வேக்கன்ட் என்ன, எல்லாமே நோட்டிஃபிகேஷனோட கடைசி பேஜில் அந்தந்த ஜோன் வைஸ், டிபார்ட்மெண்ட் வைஸ், போஸ்டிங் வைஸ், கேட்டகரி வைஸ் உங்களுக்கு வேக்கன்ட் வந்து பிரித்து கொடுத்துருப்பாங்க. செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ டவுட்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. ஸோ இந்த ஃபுல் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. வெப்சைட்டில் இன்னும் அப்டேட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஒரு சில டெலிகிராம் சேனல்ஸில் இதை அப்டேட் பண்ணியிருக்காங்க. வெப்சைட்டில் இன்றைக்கி உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுவாங்க. அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இது ஃபேக்கெல்லாம் இல்லை, ரியல் தான். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு ரெடியாக இருங்க. ஜூலை 30 எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணணும் அது எல்லாமே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.